பசங்க அனாத பசங்க வாங்கிட்டு பசங்க ஏத்தது பசங்க பொண்ணு பசங்க வாங்கிட்டு பசங்க திருட்டு பசங்க கேம்பியா பசங்க இதுக்கு முன்ன சொல்லி கொஞ்சம் கௌரவமா இருக்கு பஞ்சம் தப்பு இல்ல பணாதுன்னா தப்பு இல்ல கடைசி தேவடியா யார் சொல்லலாமா அங்க இருக்கிற காவல்காரர் உங்களுக்கு அவங்க ஏத்துட்டு எனக்கு அவன் ஏத்துறீங்களா தேவடியா பசங்க யாத்துனால நின்று வந்து பசங்க முன்னாடி ரொம்ப பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க துண்டு கொடுங்க டீ குடிச்சிட்டு வந்து பசங்க டீ கேட்கறது பார்த்தோன்னு சாப்பிடுன்னு சொல்றாங்க. அதை தான் சொல்றேன். அந்த பாண்டவரை வரவழைத்து ஆடினோம் கூடி போது அவமதித்தோம் நாடு அனுப்பினோம் காடு அன்று முதல் கொண்டு என் மறுமணம் எப்படி இருக்கின்றார் இந்த சாந்தியில் உனக்கு என்ன வேலை படித்தேன் என்ன வேலை செய்தாய் மாமா கைகாலாம் என்ன வேலை விட்ட மாமா கைகாலாம் பின்னாடி மாமாக்கு வேலை விட்ட நீ எங்க இருக்க அப்ப மாமா எங்க இருக்காரு மாமா மாமா இருக்கிறாரு ஆமா பிரியாணி நல்லா கேட்டுக்கிட்டா எங்க பள்ளிவாரத்துல நல்லா கேட்டுக்கிட்டாரா எதுக்குனார் என்பது 5 தீவம் சாப்பிட்டா அதுக்கு எதுக்குன்னு அர்த்தம் ஐயோ அதுதான் மேலு நம்மளா 6 அறிவு படைத்தவன் சாப்பிட்டோன்னு சொல்லு அதை விட இது ரொம்ப மோசமா இருக்கு உண்டோம் என்று சொல்லு நல்லா கேட்டுக்கிட்டாரு அவரு சரி ஏதோ ஒண்ணு விடு அத பாரு அதகறாரா அதகறாரா மாட்டவே என்னை கொலை செய்யலாம் என்ற எண்ணம் மனதில் எப்ப வந்தது? சத்தியமா இதுவரை என் மனதில் அந்த எண்ணம் வந்து கிடையாது. இதுவரையும் வரல எனக்கே தெரியும். ஆனா நீக்கி வந்துட்டு மாமா என்னாச்சு? இல்ல என்ன கொண்டுலான்னு பாத்துக்கிறியா? ஐயோ மாமா கால்கரங்கள் அசதியா இருக்குது. ஆமா மறுமணம் அதற்காகத்தான் உனக்கு பரிமள சேர செய்ய உடனே போட்டேன். இந்த வேலைக்கார பையனை கை வேலை முடியும் கூட்டி முச்சா வேற வேலை கிடையாது. படி
ஆமா. என்ன சொல்றாங்க? அவன் அந்த ஊட்டி அந்த ஊரை சொல்கின்றான். கோவை மாவட்டத்தில் இருக்கும் ஊட்டியா சொன்னேன். இப்ப விளக்கம் தேவையா? என் நெஞ்சை பிடித்தனையா. நெஞ்சா? டேய் மாமா நெஞ்சு பிடிச்சா? ஐயா ஐயா அவரு நெஞ்சு பிடிக்கலங்க. அவரு எதுவும் பிடிக்கல. உனிந்து பிடித்த. மாமா வாங்கி தொண்ட அந்த பையன் எதுக்கு? ஆகட்டும். மருமகன் வாழ்த்துங்கள். வாடி வாடி மருமகனே. பார்க்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் மாமா. என்னையா முகம் சொல்வை?
சண்டைக்கு வருகிறாய். ஆனால் தன்னை என்னை பற்றி எனக்கு நேர்ந்த நிலைமையை உற்று பாருங்கள் மாமா. நிலைமை என்னவோ என்னை பாண்டி இவரெல்லாம் இருக்கின்றார். படையோடு இருக்கிறேன் என்று என் உடன் பிறந்த தம்பிமார் எவனால் என்ன செய்ய முடியுமோ என்று எவனால் என்ன செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன் கேட்டு எப்படி என் பாண்டியே நாடா அந்த மகனும் என்னை விட்டு பிரிந்து விட்டான் மாமா. இவர்களெல்லாம் பிரிவார்கள் என்று நான் இரவிலும் நினைத்து பார்க்கிறேன். எதற்காக இன்னும் வந்து எதற்காக எத்தனை நாட்கள் எந்த நிலை பெற்றது? நெற்றோடு 16 நாள் சண்டை நிறைவு பெற்றிருக்கிறது. 14 நாளாய் சண்டையே. இந்த 14 நாள் சண்டையிலே 16 நாள் சண்டையிலே வெறும் 3 நாட்கள் மட்டுமே வெற்றியை பெற்றிருக்கிறேன். 3 நாள் நமக்கு வெற்றியின் எதிரி அணிக்கு 13 நாள் வெற்றியாக திகழ்ந்திருக்கிறது. நான் இழந்ததுதான் அநேகம் தவிர பெற்றது ஒன்றுமே கிடையாது மாமா. 14 நாளா ஆ
பாண்டவரிடத்திலே 16 நாட்கள் யுத்தம் செய்து விட்டு இந்த 16 நாள் யுத்தம் செய்ததிலே கண்ட பலன் என்னவென்று சொல்லுங்கள் மாமா. பருவானே எப்படி உண்மான சோர்வாது வந்தவரெல்லாம் இந்த பூலகத்திலே தங்கிவிட்டார். வாழ்வில் நமக்கு வரணும், தங்கணும், வழி அனுப்பணும். இதுதான் உலக தத்துவம். இந்த மாமா ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் இவன் அழவே கூடாது. நான் ஒரு ஆள் கொஞ்சம் மறைவிடமா சென்றாலாம் சத்தியமா சொல்லுவாய். உனக்கே வெற்றி என்று யாரை அனுப்பினார் வெற்றி? நம்மிடத்திலே யாரை அனுப்பினால் நமக்கு வெற்றி கிடைக்கும். உனது அண்ணாவாஜி கர்ண மகாராஜனை அழைத்து சேனாதிபதி வட்டம் அழைத்து குருச்சேத்திரம் அனுப்பினார். சத்தியமாக வெற்றி 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 வெற்றி. கர்ணமகாராஜன் அனுப்பினால் வெற்றி என்று இவ்வளவு உறுதியாக சொல்லுகிறது. நம் அணியில் கர்ணன் அனுப்பினார். எதிரி அணியிலே அர்ஜுனன் வருவான். உண்மைதான். அந்த அர்ஜுனன் மீது கர்ணன் பல ஆண்டுகளாக பகை கொண்டிருக்கிறார். பகை கொண்டு சபதமிட்டு இருக்கின்றான். கர்ணன் கரத்தில் இருக்கும் சர்வ கடையும் பகை இருக்கிறது. மறுபகையாக இருக்கிறது. இரு பகையில் ஒருவன் பெறவே முடியாது. நிச்சயம் உனக்கு வெற்றி. இவன் மேல சத்தியமா வெற்றி. உன் மேல சத்தியம் தெரியா? இல்லத்த காங்காச்சா மேல சத்தியமா வெற்றி. மாமா, ஆமா. அப்படி இருந்தாலும் தக்கதோ யோசனை கொண்ட சவுடி மாமா, நீங்க சென்று போய் எடுத்து எங்க தேனி இப்பதான்